வணக்கம் நண்பர்களே. இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் ரிசல்ட் சம்மந்தமான அப்டேட் தான். நம்ம வந்து ஆல்ரெடி வீடியோக்கள் ரிசல்ட்டு எப்போ வரும், செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து எப்போ வரும் அப்படின்ற தகவல்கள் எதுவுமே கொடுக்காம இருந்திருந்தோம். பட் இப்போ வந்து நமக்கு வந்த இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு மார்னிங் வந்து ரிசல்ட் வர்றதுக்கான சான்சஸ் அப்படின்றது நிறையவே இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்து அதாவது நைட்டில் விடுவாங்க அப்படின்ற மாதிரி நைட்டில் போட்டு யாரும் மிட் நைட்டில் வெப்சைட்டை செக் பண்ணிக்கிட்டு அதை தூங்காமல் இருக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. ஸோ மேக்ஸிமம் நாளைக்கு தான் வந்து மார்னிங் தான் உங்களுக்கு ரிசல்ட் அப்படின்றது பப்ளிஷ் பண்ண போகிறாங்க அப்படின்ற தகவல் கிடச்சிருக்கு. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ஓஏ மசால்ச்சி வாட்ச்மேன் இதுக்கு வரலாம், அல்லது எக்ஸாமினர் ரீடர் பெய்லிஃப் அப்படின்றது தனியாக வரலாம், அல்லது ரெண்டுக்குமே சேர்த்தும் வரலாம். எனி ஒன் அப்டேட் அப்படின்றது வெப்சைட்டில் கண்டிப்பாக கொடுக்க போகிறாங்க அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கிங்க. அதே போல் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த தேர்வுகள் இருக்குல்ல, ஸோ இந்த டிரைவர் எக்ஸாமுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து நம்ம கொடுத்துருந்தாங்க. பட் இன்னும் போகலை அப்படின்ற மாதிரியான தகவல் வந்து என் நண்பர் ஒருத்தர் சொல்லியிருந்தார். பட் அது வந்து உண்மை கிடையாது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த தேர்வில் எல்லாருமே அப்பாயின்மெண்ட் பண்ணியாச்சு. அதாவது 13 பேரையுமே அப்பாயின்மெண்ட் பண்ணிவிட்டு 2 நாள் வேலைக்கும் போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த தகவலை வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிங்க. ஏன்னா ராங்கான இன்ஃபர்மேஷன் நிறைய பேர் கொடுக்குறீங்க. ஸோ அது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். ஸோ 13 பேர் செலக்ட் பண்ணாங்களா, அந்த 13 பேருமே வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க. 2 நாள் ஆகிடுச்சு. அவங்க போயிட்டு ஜாயின் பண்ணி 2 நாள் ஆகிடுச்சு அப்படின்ற தகவலையும் தெரிஞ்சுக்கிங்க. லிஸ்ட்டு வந்துடும். இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.